இன்னைக்கு உலகம் என்ன தேடுகிறது? அற்புதத்தை தேடுகிறது, அதிசயத்தை தேடுகிறது, ஏதாவது ஒன்று நடக்காத என்று தேடுகிறது. நான் சொல்றேன், இயேசு வந்தா போதும் அற்புதம் நடக்கும். ஒரு ராஜா என்ன பண்ணாரா தெரியுமா? அவர் ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களையும் அழைத்தாராம். அழைச்சு உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும் கேட்டாராம். எல்லாரும் அவர்களுடைய தேவையை சொன்னார்கள். எனக்கு 1 லட்சம் வேணும், இந்த எடுத்துட்டு போ. 10 லட்சம் வேணும், எடுத்துட்டு போ. 20 லட்சம் வேணும், எடுத்துட்டு போ. எல்லாரும் வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறார். ராஜா கொடுத்துட்டே இருக்கிறாரு. எவ்வளவு வேணுமா எடுத்துட்டு போ. வீடு வேணுமா வீடு எடுத்துட்டு போ. கார் வேணுமா கார் எடுத்துட்டு போ. எல்லாம் எடுத்துக்கொண்டு போனார்கள். ஆனா ஒருத்த மாத்திரம் அவன் பார்த்துட்டே இருக்கிறான். என்னடா எல்லாம் வரான், வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், எனக்கு லேண்ட் வேணும், எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் ராஜா செட்டில் பண்றாரு. போ பண்ணிக்கோ, போ, என்ன வேணும், போ போ போ. ஆனா ஒருத்த மட்டும் அவன் என்ன பண்ணான தெரியுமா? ராஜா கிட்ட அவன் அமைதியா உக்காந்துட்டு இருக்கிறான், பாக்குறான் என்னதான் நடக்குது பாக்குறான். இப்ப ராஜா கேட்கிறான், டேய் அவன் எவ்வளவு லட்சம் கோடியெல்லாம் என்கிட்ட வாங்கிட்டு போறான், அவன் தேவை சந்திக்கிறதுக்காக, அவன் இவ்வளவு வருஷம் கஷ்டப்படுத்துறதுக்காக ஒரே நாள்ல பிரச்சனை மாறப்போது, வந்து கேளுடா கேளுடான்னு கேட்கிறாரு. இவன் அமைதியா உக்காண்டு இருக்கான். இப்போ ராஜா கேட்ட, உனக்கு என்னதான் வேணும்? ராஜா, என் வீட்டுக்கு நீ வந்தா போதும். என்ன போதும்? வீட்டுக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இப்போ ராஜா அவர் வீட்டுக்கு போவதற்காக ஆயத்தமாகிறார். சில நாட்கள் பிற்பாடு அவர் வரேன்னு சொல்றாரு. எங்க? நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன், ஒரு நாள் வரேன். இப்போ இவன் என்ன பண்றான்? வீட்டுக்கு தேவையான காரியத்தை ஆயத்தப்படுத்துறான். ராஜா வரப்போகிறார், அடுத்த மாசம் வரப்போகிறார். அவருக்கு என்ன பிடிக்கும், என்னெல்லாம் செஞ்சு வைக்கலாம் வீட்டுல அப்படின்னு ஒரு பக்கம் ஆயத்தப்படுத்துறான். திடீர்னு பார்த்தா அவன் மைண்ட்ல இருக்கோம்ல, ராஜா வரப்போகிறார், ராஜா வரப்போகிறார், என் வீட்டுக்கு வரப்போகிறார், வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணணும், ஒட்டடை அடிக்கணும், கிளீன் பண்ணணும், ஒரு சேர் வாங்கி போடணும், ஒரு பாய் வாங்கி போடணும், ராஜா வரப்போறார் இப்படின்னு அவன் யோசிச்சு கொண்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு பார்த்தா ஒரு லாரியில செங்கல், மண்ணு, கல்லுலாம் இறங்குதான். இவனுக்கு ஒன்றும் புரியல. என்னடா இது? செங்கல், மண்ணு, கல்லு, ஜல்லிலாம் இறங்குது. இவன்கிட்ட யாருமே ஒண்ணுமே பேசல. இவன் லேண்டுக்கு வந்தாங்க, கட கட கடகன்னு என்ன பண்ணாங்கன்னா அவன் இருந்த குடிசை வீடை தட்டுறாங்க, இடிக்கிறாங்க. இடிச்சு என்ன பண்றாங்கன்னா எடுத்துட்டு வந்த கல்லு மண்ணெல்லாம் போட்டு பெரிய ஒரு மாளிகை கட்டுறான், கட்டி கொண்டு இருக்கிறான். அடுத்த கொஞ்ச நாள் போகுது. அடுத்தது பார்த்தா ஒரு ரோடு போடுறாங்க. ராஜா வீட்டுக்கும் இவன் வீட்டுக்கும் ஒரு ரோடு போடுறாங்க. வீட்டை சுற்றிலும் லைட்டு போடுறாங்க. இதெல்லாம் போட்டு ஒரு நாள் ராஜா அவன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இவன் ராஜா இப்படி செய்யல. ஆனா இவனுக்கு மட்டும் ஆண்டவர், இவனுக்கு மட்டும் அந்த ராஜா ஸ்பெஷலா ஒரு வீடை கட்டி அவனுக்கு தேவையான சோஃபா உள்ள வைக்கிறாரு. பெரிய சோஃபா, பெரிய ஏசி, பெரிய அவனுக்கு தேவையானது எல்லாம் அந்த வீட்டுக்கு வருகிறது. காரணம் என்ன தெரியுமா? எல்லாரும் ராஜாவின் இடத்தில் பணமும் பொருளை எதிர்பார்த்தார்கள். இவனோ ராஜாவை எதிர்பார்த்ததனால் ராஜாவால என்ன பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அது எல்லாவற்றையும் கொடுத்தான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்கு வந்தா போதும், அவர் இருந்தா போதும், சிறந்ததை உங்களுக்கு செய்வார். நீங்க கேட்க வேண்டியதில்லை. அவன் போய் சொன்னானா ராஜா கிட்ட, ராஜாவே என் வீடு இப்படி குடிசை வீடா இருக்குது ராஜாவே, ஒழுகிட்டு இருக்குது ராஜாவே, உட்கார இடம் இல்லை. அவன் அதை பத்திலாம் பேசவே இல்லை. எனக்கு ராஜா என் வீட்டுக்கு வந்துட்டா போதும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நான் வருவேன்னு அவங்க கூப்பிடுறாங்களா? அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அன்னைக்கு கானாவூர் கல்யாண வீட்டில் ஆண்டவர் அற்புதம் செய்ததற்கு காரணம் என்ன? அழைத்தார்கள். இயேசுவால கானாவூர் கல்யாண வீட்டுக்கு வராமலே அவரால் அற்புதம் செய்ய முடியும். லாசரு மரித்து போய்விட்டான் என்று செய்தி அனுப்புறாங்க. அந்த கானாவூர் கல்யாண வீட்டில் யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து தாயாரும் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அழைக்கப்படாவிட்டாலும் அற்புதம் செய்வார். ஆனால் அவரை அழைத்தால் சிறந்ததை செய்வார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெஸ்ட் வேணுமா? நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு பெஸ்டா வேணும்னா காத்திரு, பொறுத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன். ஏசாயா 40 வாசிக்கிறோம், புதிய பலன். புது பலன்னா எப்படி? புதுசா